ஒரு வயசானவர் ஒரு பிச்சைக்காரன் கிட்ட போய், "நீ எத்தன வருஷமா இந்த இடத்துல பிச்சை எடுத்துட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கிறாரு. அவனும், "நான் இதே இடத்துல 20 வருஷமா பிச்சை எடுத்துட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு வயசானவரு, "இந்த 20 வருஷத்துல உன்னோட வாழ்க்கையில முன்னேறதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே கிடைக்கலையா?" அப்படின்னு கேட்க, பிச்சைக்காரன் அந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு என்னோட பசி எனக்கு இடம் குடுக்கல. அது மட்டும் இல்லாம எனக்கு யாரும் பெருசா உதவி பண்ணதும் கிடையாது. நான் எடுக்கிற பிச்சை எல்லாம் என்னோட சாப்பாட்டுக்கே சரியா போயிடுது அப்படின்னு சொல்றான். அப்போ அவன் கிட்ட ஒரு பெட்டி இருக்கிறத பார்த்து, "இது என்ன பெட்டி?" அப்படின்னு கேட்க, அவனும், "இது 20 வருஷமா என்கிட்ட தான் இருக்கு. நான் இதுல தான் உட்கார்ந்து பிச்சை எடுப்பேன்" அப்படின்னு சொல்றான். "20 வருஷமா இந்த பெட்டி உன்கிட்ட இருக்குன்னா, என்னைக்காவது ஒரு நாள் இத தொறந்து பார்த்திருக்கியா?" அப்படின்னு கேட்க, அதுக்கும் இல்லன்னு சொல்றான். வயசானவரும், "அப்படின்னா இப்போ அந்த பெட்டிய கொஞ்சம் தொறந்து பாரு" அப்படின்னு சொல்ல, அந்த பிச்சைக்காரனும் அத தொறந்து பார்க்கிறான். தொறந்து பார்த்த பிச்சைக்காரனுக்கு ஒரே ஆச்சரியமா போகுது. ஏன்னா அந்த பெட்டிக்குள்ள தங்க நகைகளும், வைரங்களும் நிறைஞ்சு காணப்பட்டுச்சு. அப்ப அந்த வயசானவரு, "இந்த பெட்டி உன் கையில கிடைச்சனாலே இத நீ தொறந்து பார்த்திருந்தீன்னா, இத்தன வருஷங்கள நீ பிச்சை எடுத்து வீணாக்கி இருக்க மாட்ட. இன்னைக்கும் நான் வந்து சொல்லலன்னா, நீ சாகுற வரைக்கும் இத தொறந்து பார்க்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. இத்தன வருஷமா இந்த பெட்டியோட பெருமதி என்னன்னு தெரியாத ஒரு முட்டாளா தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி அவன் கையில இருந்த பெட்டியோட பெருமதி தெரியலையோ, அதே மாதிரி தான் நம்மள நெறைய பேருக்கு அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குன்னே தெரியாம இருக்கு. நம்மகிட்ட இந்த திறமை இருக்கு, நம்ம இத பண்ணா முன்னேறலாம் அப்படின்னு யாருமே நம்மகிட்ட வந்து சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. சோ நம்ம வாழ்க்கைய நாம தான் பாத்துக்கணும். நம்மகிட்ட இருக்கிற மரப்பெட்டிய நாம தான் தொறந்து அதுக்குள்ள இருக்கிற செல்வத்த வெளிய கொண்டு வரணும்.